கீழ்கண்ட விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் யாவை? இந்த பக்கம் பாருங்க விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் இ, விட்டமின் டி கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு பாருங்க ரிக்கெட்ஸ், மலட்டுத்தன்மை, மாலைக்கண் நோய், பெரி. எந்த விட்டமின் குறைபாட்டால எந்த நோய் ஏற்படும் அப்படிங்கிறதா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பண்ணிருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, விட்டமின் ஏனா என்னங்க? ரெட்டினால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறைபாட்டு நோய் என்னங்க? மாலைக்கண் நோய் தான் விட்டமின் ஏ குறைபாட்டால வரும். விட்டமின் பி ஆல என்னங்க வரும்? பெரி வரும். என்னது? பெரி வரும். ஓகே, விட்டமின் இ வந்து என்னங்க? எலிகளில் மலட்டுத்தன்மை நிரூபிக்கப்பட்டிருக்கு, மனிதரில் நிரூபிக்கப்படவில்லை. ஆனா மலட்டுத்தன்மை ஏற்படுத்த காரணமானது விட்டமின் இ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் டி என்னங்க? கால்சிஃபரால் குறைபாடால் என்னங்க வரும்? ரிக்கெட்ஸ். என்னங்க ஆன்சர்? சிபிடிஏ. சரி, சிடிபிஏ. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். யார் யார் கரெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, காளீஸ்வரி, சந்தீப் குமார், சிலம்பரசன், காயத்ரி கண்ணன், வினோதினி எல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. சூப்பருங்க. விட்டமின் ஏ என்னங்க? மாலைக்கண் நோய். விட்டமின் பி என்னது? பெரி. விட்டமின் இ வந்து மலட்டுத்தன்மை. விட்டமின் டி வந்து என்னது? ரிக்கெட்ஸ். ஓகேவா? போலாமா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. எது செல் பவர் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறது? நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, செல் சவ்வு, டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ? கமெண்ட் பண்ணுங்க. செல் பவர் ஹவுஸ்னு எது அழைக்கப்படுதுங்க? ஓகே, செகண்ட் ஆன்சர் என்னங்க? சந்தீப் குமார், பழனி, ராஜன், சிலம்பரசன், சிந்து, நந்தினி, அர்சினி, மெய்யழகன், ராம் எல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. என்னங்க? ஆப்ஷன் பி மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறதான் சக்தி நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லின் சக்தி நிலையம் அல்லது ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லின் ஆற்றல் நிலையம் என்னது? மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆற்றல் நாணயம் என்னங்க? ஏடிபி. அதான் ஆற்றல் நாணயம். எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஏடிபி. ஓகே, கேள்வி எண் 3 பாருங்க. பிசிஜி எனும் தடுப்பூசி எந்த நோய் வராமல் இருக்க குழந்தைகளுக்கு போடப்படுகிறது? போலியோ, மஞ்சள் காமாலை, காச நோய், டைபாய்டு? கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி எண் 3. ஓகே, யார் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்னு பார்ப்போம். காளீஸ்வரி, சூர்யா, பழனி, நிவேதா. ஓகே, அவ்வளவுதான் வந்திருக்கு கரெக்ட் ஆன்சர்ஸ். வினிதா, அன்னை லதா, முனியப்பன். ஓகே, மெய்யழகன். காச நோய் அப்படிங்கிறது கரெக்ட். இது எதனால ஏற்படக்கூடிய நோய்ங்க? பாக்டீரியாவால உருவாகக்கூடிய ஒரு நோய். பாக்டீரியா டிபின்னு சொல்லுவாங்க. அது எதிர்ப்பு தடுப்பூசிக்கு பேர் என்னங்க? பிசிஜி. குழந்தை பிறந்த உடனே போடக்கூடிய முதல் தடுப்பூசி என்னங்க? பிசிஜி அப்படிங்கிற தடுப்பூசி. கிளியரா? ஓகே, குட் மார்னிங். கேள்வி 4 பாருங்க. ஆழ்வார்கள் சைவ மகான்கள். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஆண்டாள் மட்டுமே பெண் ஆழ்வார். மேற்கூறிய கூற்றுகளில் எது உண்மை? ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை. கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 4. என்ன ஆன்சர் வரும்? ஓகே, கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்துருச்சு. நிறைய பேர் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. என்னங்க ஆன்சர்? ஆழ்வார்கள் வைணவத்தை பின்பற்றுபவர்கள். வைணவத்தை பின்பற்றுறவங்க தான் ஆழ்வார்கள். மொத்தம் எத்தனை ஆழ்வார்கள் இருக்காங்க? 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதுல ஒரே ஒரு பெண் ஆழ்வார் தான் ஆண்டாள். ஓகே, இவங்களுடைய அந்த வைணவ பாடல்களின் தொகுப்பு என்னங்க? 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தொகுத்தவர் யாருங்க? கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? ஓகே, சர்மிளி, காளீஸ்வரி,
கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் வந்து நாதமுனிகள் அப்படிங்கிற கரெக்ட். முனியப்பன் கரெக்ட் பண்ணியிருக்காரு. நாதமுனிகள் அப்படிங்கிறவர் தான் வைணவர்களோட ஆழ்வார்கள் பாடின பாசுரங்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் தொகுத்தவர் நாதமுனிகள். சைவர்கள் பாடினது வந்து என்னங்க 12 திருமுறைகள். அதை தொகுத்ததுதான் யாரு? நம்பி ஆண்டார் நம்பி. சைவ திருமுறை யாருங்க? நம்பி ஆண்டார் நம்பி. சைவ திருமுறையில் எத்தனை பேர் வருவாங்க? 63 நாயன்மார்கள் வருவாங்க. ஆனா யார் அந்த திருமுறைகள் எத்தனை? 12 திருமுறை. தொகுத்தவர் யாரு? நம்பி ஆண்டார் நம்பி. ஓகேவா? இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சைவத்தை தொகுத்தது யாரு? நம்பி ஆண்டார் நம்பி. வைணவத்தை தொகுத்தது யாரு? நாதமுனிகள். இதுல ஒரு கிளாரிட்டி வேணும். ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? வைணவத்தின் கடவுள் யார்? திருமால். சைவத்தின் கடவுள் யார்? சிவன். ஓகே, அர்த்த சாஸ்திரத்தை எழுதியவர் யார்? சாணக்கியா, சந்திரகுப்தர், அசோகா, காளிதாசன். கமெண்ட் பண்ணுங்க. அர்த்த சாஸ்திரத்தை எழுதியது யார்? கேள்வி 5. ஓகே, காளீஸ்வரி, முனியப்பன், கார்த்திக் குமார், வினோதினி, கதிர், மெய்யழகன், நிவேதா, ராஜன் எல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. என்னங்க சாணக்கியர், அவருக்கு இன்னொரு பேர் என்னங்க கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தாங்க என்னங்க மௌரிய வம்சம்னு ஒண்ணு இந்தியாவை ஆண்டுச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா நம் மௌரியர்கள். சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர்னு மௌரிய வம்சத்துல வந்து சிறந்த அரசர்கள் இருந்தாங்க. மிகச்சிறந்த அரசரா அசோகர் விளங்கினாரு. அந்த மௌரியர்களோட நிர்வாகம் இருக்கு இல்லையா, மௌரியர்களோட நிர்வாகம், அவங்களுடைய டாக்ஸ் கலெக்ஷன், வரி விதிப்பு, அப்புறம் அவங்களுடைய தண்டனைகள், என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை, அவங்களுடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி பிராந்தியங்களா பிரிக்கப்பட்டுச்சு, பிராந்திய தலைவர்களுக்கு என்ன பொறுப்பு, எந்தெந்த அதிகாரிகள் எதுக்கு நியமிக்கப்பட்டாங்க, படைத்தலைவர்கள் என்ன, படை நிர்வாகம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் அந்த அர்த்த சாஸ்திரத்துல என்ன இருக்கும்னா பிரேத பரிசோதனை. இப்ப நம்ம பண்றோம்ல, அதாவது இறந்தவங்க எப்படி இறந்தாங்கிற காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை செய்வாங்க. அது அந்த காலத்திலேயே தன்னுடைய அர்த்த சாஸ்திரத்துல கௌடில்யர் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? என்னங்க அந்த காலத்துல வசூலிக்கப்பட்ட வரிகள் என்னென்ன வரிகள், படை நிர்வாகம் என்ன, இராணுவ நிர்வாகம் என்ன, நாட்டு நிர்வாகம் என்ன, அது போக வேற என்னங்க தண்டனைகள், எந்த விதமான தண்டனைகள் வழங்கப்பட்டன, ஒற்றார் பிரிவு எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப சிறப்பா ஆண்டிருக்காங்க. இன்ன வரைக்கும் யூபிஎஸ்சி படிக்கிறவங்க எல்லாம் என்னங்க அர்த்த சாஸ்திரத்தை கண்டிப்பா படிக்காம போக மாட்டாங்க. ஏன்னா அது அவ்வளவு முக்கியமான புக்கு. ஓகேவா? நமக்கு எப்படி திருக்குறளோ அந்த பக்கம் வந்து அர்த்த சாஸ்திரம் ரொம்ப ஃபேமஸ். என்னதான் இருந்தாலும் திருக்குறள் அளவுக்கு இது வராது. ஆனா மௌரியர்களோட முழுக்க முழுக்க நிர்வாகத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்டா அந்த காலத்திலேயே சாணக்கியர் எழுதியிருக்காருங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஓகேவா? ஓகே.